ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஸ்க்கு கீழே வந்து இருக்க டார்க் சர்க்கிள்ஸ், அதாவது கருவளையம் மாதிரி கண்ணை சுற்றி வந்து பிளாக்காக இருக்கும். அதை வந்து போக்குறதுக்காக ஒரு சூப்பரான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 10 to 15 பாதாம் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுக்கலாம். இல்லை டக்குன்னு வந்து இப்போவே நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த பாதாமை வந்து லைட்டாக வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சோன்னா 10 to 15 மினிட்ஸில் நமக்கு அந்த தோல் உரிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம அந்த தோலை உரித்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். வாட்ரு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கிரைண்ட் பண்ணுறப்ப மில்க் தான் வந்து சேர்த்துக்கணும். அது வந்து அந்த கொஞ்சம் குவான்டிட்டிக்கு அளவாக பார்த்து மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு காட்டன் பால்ஸில் வந்து முக்கி நம்ம ஐஸ்க்கு கீழே வந்து தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதை ஓவர் நைட் கூட நம்ம விட்டுறலாம். இல்லை 10 to 15 மினிட்ஸில் வந்து நம்ம கழுவுறதா இருந்தாலும் கழுவலாம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஐஸ் வந்து நல்லா கூலாகும். அதனால ஐஸ்க்கு கீழே இருக்க அந்த கருவளையம் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 7 days அந்த மாதிரி போகிறது வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டு வாட்டர்லேயே வந்து நல்லா கழுவலாம். இல்லாட்டி ரோஸ் வாட்டரில் வந்து ஒரு வைப்ஸ் வந்துருக்கும், அதை வந்து நல்லா டிப் பண்ணி நம்ம வந்து தொடச்சி எடுத்தாலும் சரி தான். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து சில விஷயத்தை தவிர்க்கணும். என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொபைல், லேப்டாப் இதெல்லாம் வந்து நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்க்குற பழக்கம் வந்து இருக்கும். அந்த லைட் வந்து நம்ம கண்ணில் படப்பட நிறையா இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஏற்படுற வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அந்த பழக்கத்தை வந்து தவிர்க்கணும். இதுக்கப்புறம் வந்து போதிய தூக்கம் வந்து இருக்கணும். ஒரு 7 to 8 ஹவர்ஸ்னால் அந்த அளவுக்கு தூக்கம் வந்து கண்டிப்பாக வந்து தூங்கணும். இல்லை ஃபுல்லாக வந்து செல்லை பார்த்துட்டே 2 o'clock 3 o'clock அந்த மாதிரி தூங்குறதா இருந்தாலும் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் கூட, விட்டமின் டெஃபிஷியன்சி கம்மியாக இருந்தால் கூட இந்த ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். இரத்த சோகை, இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தாலும் டார்க் சர்க்கிள்ஸ் ஏற்படும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பாதாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ரிசல்ட்டை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இதை வந்து நம்ம டெய்லி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து அரைச்சி நல்லா ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டு ஒரு 7 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.